செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு இதில் வந்து 1 கிலோ சிக்கனாட் இருக்கும். 2 ஸ்பூன் கட்ட சிக்கன் மசாலா பொடி போடுறேன். கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். சத்தம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. கடுகு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இதை நல்லா போட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு எப்படி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுருக்கிறேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. பட்டை வகையில் போட்டுக்கலாம். நீலவாக்கில் அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டோம். 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தண்டோடு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பேஸ்ட்டு மாதிரி. இப்போ பேஸ்ட்டாட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் அதிலே ஊற்றிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வணங்கட்டும். அது கூடவே கொஞ்சமாக மிளகுடி தூளையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகுத்தூள் போட்டுக்கிறோம், சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கிறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுருக்குறேன். மசாலா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம். ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சமாக போடலாம் உப்பு. இந்த ஊற வச்ச அந்த மசாலாவோடவே அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வணங்கிட்டோம், வேகட்டும். அதுக்கு முன்னாடி இதையும் ஊற்றிடலாம். தேங்காய், முந்திரி, ஏலக்காய் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் அதோட ஊற்றிடலாம். பாதாம், முந்திரியும் தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டோம். இல்லை மிக்ஸி ஜாரோடு இருக்கிற தண்ணியோடு அரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இது அப்படியே கொதிக்கிட்டு நல்லா எல்லாமே போட்டாச்சு. ஒரு கொதி வந்து நல்லா வேகணும், அவ்வளோதான். நல்லா கெட்டி ஆகிட்டுருக்குது. இது வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இதே அளவு எடுத்துடலாம் வெந்துருச்சுன்னா. இல்லை கொஞ்சம் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை பொரித்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட போகிறேன். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கா? சரி. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் வீடியோவில் பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.